வணக்கம். போட்டித் தேர்வு வினாவிடையில் பிளாசி போர் பற்றிய சில தகவல்கள். வங்காளத்தின் நவாப்பாக அலிவர்தி கான் எந்த ஆண்டு மறைந்தார்? வங்காளத்தின் நவாப்பான அலிவர்தி கான் எந்த ஆண்டு மறைந்தார்? 1756. அலிவர்தி கானை தொடர்ந்து வங்காளத்தின் நவாப்பாக பொறுப்பேற்றவர் யார்? சிராஜுத்தௌலா. ஆன்சர் சிராஜுத்தௌலா. இருட்டறை துயர் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1756. இருட்டறை துயர் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1756. இருட்டறை துயர் சம்பவம் எந்த இடத்தில் நடைபெற்றது? கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டை. கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டை. இருட்டறை துயர் சம்பவத்தில் எத்தனை ஆங்கில காவலர்கள் இறந்தனர்? 123 பேர். ஆன்சர் 123 பேர். அதைத் தொடர்ந்து ஆற்காட்டு வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆற்காட்டு வீரர் என்று அழைக்கப்படும் ஆங்கில அதிகாரி யார்? ராபர்ட் கிளைவ். ஆன்சர் ராபர்ட் கிளைவ். அலிநகர் உடன்படிக்கை எந்த ஆண்டு ஏற்பட்டது? 1757 பிப்ரவரி 9. 1757 பிப்ரவரி 9 ஆகும். எந்த பகுதியை ஆங்கிலேயர்களின் வர்த்தக மையத்தை சிராஜுத்தௌலா முடக்கினார்? காசிம் பஜார். ஆன்சர் காசிம் பஜார். சிராஜுத்தௌலாவின் படைத்தளபதி பெயர் என்ன? மீர் ஜாபர். சிராஜுத்தௌலாவின் படைத்தளபதி பெயர் மீர் ஜாபர். ஆங்கிலேயருக்கும் சிராஜுத்தௌலாவிற்கும் பிளாசி போர் எப்பொழுது நடைபெற்றது? ஜூன் 23, 1757. ஜூன் 23, 1757. பிளாசி போரில் யார் வெற்றி பெற்றது? ஆங்கிலேயர்கள். பிளாசி போரில் யார் வெற்றி பெற்றது? ஆங்கிலேயர்கள். பிளாசி போரில் வெற்றி பெற்றதன் மூலம் ஆங்கிலேயர்களின் படை எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது? வங்காளத்தின் கருவூலத்தின் பணத்தில் ஆங்கிலேயர்களின் படை மேலும் வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. பிளாசி போரில் வெற்றி பெற்றதன் மூலம் ஆங்கிலேயர்களின் நிலை என்ன? அவர்களின் ஆட்சி வங்காளத்தில் நிலைநிறுத்தப்பட்டது. அடுத்த 200 ஆண்டுகளுக்கு நிலைநிறுத்தப்பட்டது அப்படின்றத இங்கே குறிப்பிடுறாங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்சார் போர் பற்றிய சில தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.